So either it is data science or a data analytics or it can be of anything. Person needs to understand few things about the statsனா என்னன்னா ஒரு நம்பர் நம்ம வச்சிருக்கோம்னா அந்த நம்பரை வச்சு நான் கொண்டு வரக்கூடிய இன்சைட்ஸ் இல்ல ஒரு ப்ராபபிலிட்டி இல்ல ஒரு ஹைப்போதெசிஸ். இப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மிஷின் லேர்னிங்ல மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு காலத்துல மாடல்ஸ்லாம் இல்லாத பட்சத்துல வெறும் இந்த ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் வச்சு தான் அவங்க ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரா இருக்கட்டும், ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல நார்மல் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க கூட முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாட்ஸ் தான். ஓகே, அந்த ஸ்டாட்ஸ்ன்றது பேசிக்கா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ ஓபன் அப் ஆஸ் ஸ்டாட்ஸ். நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்ஸ் அப்படின்னும். டிஸ்கிரிப்டிவ்னா ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மீனு, மீடியன், மோடு, வேரியன்ஸு, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ். டெக்னிக்கலி வாட் வாஸ் டிஸ்கிரிப்டிவ், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் த பர்டிகுலர் திங். அப்போ ஸ்டாட்ஸ்ன்னு வரும்போது இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் சொல்றோம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான, கண்டிப்பா முக்கியம் தான். ஏன்னா நாளைக்கு நீங்க மாடல் சூஸ் பண்ணும்போது இதுல எல்லாமே வந்து இன்டைரக்டா ஒரு மாடலையும் இன்ஃப்ளூயன்ஸையோ இல்லை இம்பாக்டோ கண்டிப்பா பண்ணும். சரியா? ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்ஸ். மீன்னா உங்களுக்கே தெரியும் ஆவரேஜ், மீடியன்னா நடுப்பகுதி சார்ந்த, மோடுனா ரிப்பீட்டடா வருது, வேரியன்ஸ்னா how the data is getting reflected when comparing with that of the other data. இது கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதா, ஒரு வருஷம் போகும்போதும் அதுக்கு உண்டான வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, என்னோட டேட்டால எது மினிமம் வேல்யூ, என்னோட டேட்டால எது மேக்ஸிமம் வேல்யூ, என்னோட டேட்டால பர்சன்டைல் என்ன அர்த்தம், என்னோட டேட்டாவை நான் டேட்டான்னு சொல்றது ஒரு ஒரு சிஎஸ்சி ஃபைல் இருந்துச்சுனாக்கா ஒரு காலம், இல்லாட்டி சிம்பிளா ஒரு லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10%, 20% அதை பத்தி பார்க்கறது. அதுல குவாரடைல் ஒன்று இருக்கு, குவார்டரா டேட்டாஸை பார்க்கறது. 25%, 50%, 75%, 100% அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதுவும் டிஸ்கிரிப்டிவ் சாட்ஸ் வகையை சார்ந்தது தான். இதை நம்ம செக் பண்ணணும்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான் மூலியமா நம்பையை வச்சே பண்ணலாம். அப்ப நம்பைன்றது என்ன, ஒன் ஆஃப் த லைப்ரரி which is specifically designed for numerical related activity. For example, இங்க பாருங்க பைத்தான் சாட்ஸ் இந்த நம் ஆக்டிவிட்டிலாம் லைக் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்றோம்? ரியல் டைம்லனா லைக் எந்த மாதிரி? இல்லைங்க, தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஒரு 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 டேட்டா இருக்குன்னு வச்சு, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைன் நம்பர் 4ல ஹேவ் எ டேட்டா, எ லிஸ்ட் ஆஃப் டேட்டா வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டால இருந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ மீன் வச்சு என்ன பண்ண போறேன்னா, அந்த மீனை வச்சு நான் என்ன பண்ணலன்னா என்னோட டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா இல்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா செக் பண்ணலாம். ரெண்டாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் இருக்கு. இந்த வேரியன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா, வேரியன்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுனாக்கா ஒரு செட் ஆஃப் மாடல், வேரியன்ஸ் நெகட்டிவ் இருந்துச்சுனாக்கா இன்னொரு செட் ஆஃப் மாடலுக்குள்ள போகலாம். அதே மாதிரி சம்டைம் கிளைண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவையோ ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவையும் பாப்புலேட் பண்ண சொல்றாங்கன்னா அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பெரிய பகுதி கொடுக்கும். இந்த பர்சன்டைல் குவாரட்டைல்லாம் என்ன பண்ணோம்னா, என்னோட டேட்டா, என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, அதுல ஒரு காலம் இருக்கு, அந்த காலம்ல ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து அப்நார்மலா இருக்கு, அந்த ரேஞ்சில் இல்லைன்னா அந்த டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்தும். அப்போ ஒரு ஸ்டாட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பேசிக்கான விஷயத்தை கத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம மிஷின் லேர்னிங் போகும்போது மாடல் சூஸ் பண்றதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும். இஸ் இட் ஃபைன் விபிஷா? ஓகே ஓகே. வண்டர்ஃபுல். இந்த இடத்துல லைன் நம்பர் 2ல மட்டும் புதுசா ஒரு லைப்ரரி, மீதி எல்லாமே நம்பைல பண்ணிடலாம். இந்த மோடு அப்படின்றத மட்டும் நம்பைல பண்ண முடியாது. அதுக்காக நமக்கு வந்து ஸ்கைபை அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண வழக்கம் போல பிப் இன்ஸ்டால் ஸ்கைபை போட்டாதான் அது இன்ஸ்டால் ஆகும். ரைட்? எப்படி பண்ணுவோம், கீழே பைச்சாம்ல டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு pip3 install ஸ்கைபைன்னு போட்டிங்கன்னா சயின்டிஃபிக் பைத்தான் ஐ மீன் அந்த லைப்ரரியை நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு எல்லாமே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா நம்மளோட டேட்டா இருக்கு, அந்த டேட்டால இருந்து வரக்கூடிய தெளிவான விஷயங்கள். இதை நம்ம லிஸ்டா வச்சிருக்கிறதுனால நம்ம நம்பை மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா இருந்துச்சுனாக்கா அதுலயே நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா ஃப்ரேம்ல இருந்தும் we can able to find மீன், மீடியன், வேரியன்ஸ் எல்லாமே. ஓகே,
இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட். So far we seen about descriptive stat. இப்போ நம்ம இங்க பார்க்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ டேட்டா வந்து எப்படி பரவி இருக்குன்றது பார்க்கறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டாட்ஸ் தான். ஸோ ரைட், அது நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா, ஸ்கியூடுனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது வளைஞ்சிருக்கா, ரொம்ப ஃபிளாட்டா வந்து நம்மளோட பிக்சர் வந்து வளைஞ்சிருக்கா, அந்த கர்வ் வந்து கீழே போதான்ற செக் பண்றது பேரு ஸ்கியூனஸ் அப்படின்வாங்க. ரெண்டு இருக்கு, ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஹவு ஃபிளாட் இட் இஸ் ஆன் வாட் சைட் இட் இஸ் ஃபிளாட். லெஃப்ட்ல ரொம்ப ஃபிளாட்டா இருக்கா, ஃபிளாட்டை பத்தி பார்க்கறது ஸ்கியூனஸ். அது லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா பார்க்கறது கர்டோசிஸ். ஓகே, அப்ப டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது எல்லாமே இது நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா. அப்படி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டா இருந்தா லெஃப்ட் சைடு ஃபிளாட்டா இருக்கா, ரைட் சைடு ஃபிளாட்டா இருக்கா, ரொம்ப கீழே இருக்கா, இல்ல ரொம்ப ஸ்டீப்பா இருக்கான்றத பத்தி பாக்குறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்ல நம்ம போய் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ லெட் மீ கிரியேட் அனதர் ப்ரோக்ராம், பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்ஸ்ன்னு போடுறேன். I'll quickly copy a program. இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு லைப்ரரி நான் புதுசா போட்டிருக்கேன். ஒன்னு வந்து மேட்பிளாட்லிப், எதுக்காக, நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை பாக்குறதுக்காக. ஓகே, அதே மாதிரி மேட்பிளாட்லிப் ஒரு புது லைப்ரரி, அது நம்ம கிட்ட இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், வழக்கம் போல pip install matplotlibன்னு போட்டுடலாமா. let me go down. matplotlib விஷுவலைசேஷனுக்காக மட்டும் நம்ம போடுறது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா நம்ம வந்து லிஸ்ட்ல இன்புட் கொடுக்கறதுக்கு பதிலா நம்பை கிட்ட போயிட்டு நம்ம கேட்கறோம், இப்ப நீ ஒரு நார்மலா டிஸ்ட்ரிபியூட் பண்ற டேட்டாஸ் எனக்கு கொடுன்னு கேட்கறோம். இது நம்ம சும்மா பிக்சரா பாக்குறதுக்காக. சம்டைம் டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டர் செக் பண்ணுவோம், இங்க நம்ம செக் பண்ணல, பாப்புலேட் பண்றதே நார்மல் டேட்டா தான் பாப்புலேட் பண்றோம். அண்ட் இந்த நார்மல்குள்ள எல்ஓசின்னு இருக்கு, எல்ஓசின்றது மீன் அப்படின்னு குறிக்கும், ஸ்கேல்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சைஸ்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸை நான் பாப்புலேட் பண்ணணும் அப்படின்றது இங்க சொல்லும். அப்ப இந்த இடத்துல என்ன, நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. அப்ப நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா எப்பவுமே எப்படி இருக்கும், பெல் ஷேப்ல இருக்கும், ஒரு சைனசாய்டல் ஷேப்ல இருக்கும். அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் திங். லெட் மீ ஷேர் யூ த என்டையர் ஸ்கிரீன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஆஸ் யூ கேன் சி, ரன் பண்ண உடனே இப்படி இருக்கு. மோன் இதுல எப்படி மோன் பெல் ஷேப்னு சொல்றேன்னா, நான் சும்மா இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷேப் எப்படி இருக்கு, இப்படி போகுது பாருங்க, இப்படியே போகுது, இங்க பிளாட், அங்க போகுது, பீக்ல வருது, அதுக்கப்புறம் கீழே இங்க இறங்கிருது. அப்ப இதுதான் நார்மலி பெல் ஷேப்டு கர்வ், நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா. லெட் மீ க்ளோஸ் இட் அப். இங்க ஒரு விஷயத்த நம்ம புதுசா பார்த்திருக்கோம், என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா விஷுவலைசேஷன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், விஷுவலைசேஷனை நம்ம இங்க பார்த்திருக்கோம். ரைட், அதுக்கு நமக்கு மேட்பிளாட்லிப் லைப்ரரி தேவைப்படுது. எஸ்ட் அப்படின்றது ஹிஸ்டோகிராம்னு அர்த்தம். எப்பவுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டாஸ்ன்னு வரும்போது அதை நம்ம கிராஃப்ல பார்க்கணும்னா பெஸ்ட் கிராஃப் வந்து இந்த ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. அதுல இன்புட் டேட்டான்னு கொடுத்துருங்க. பிளாட் டாட் ஷோனா விஷுவலைஸ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன்ல முதல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனா நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா எப்படி வந்திருக்குன்றத நம்ம பிக்சர் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகேவா, செக் பண்ணுங்க. ஆல் ரைட், ஸோ லெட் மீ கிரியேட் another ஃபைல் பெட்டர் செக்ரிகேஷனுக்காக. பைத்தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்ஸ்ன்னு போடுறேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்க அதே நம்பை தான், அதே பிளாட் தான், பட் இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டாட் நார்மல் போட்டிருப்போம், இந்த இடத்துல டாட் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மையப்படுத்தி இருக்கோம். நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால இதுக்கு பேரே வந்து என்ன அர்த்தம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், மீனை மையப்படுத்தி இல்லாம இருக்கும். இந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டியது சிறுச நம்பர் எவ்வளோ, பெருச நம்பர் எவ்வளோ, 0ல இருந்து 100 வரைக்கும் 1000 டேட்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்.
டேட்டான்னு போடுறோம். Let me do the complete screen share so that you can visualize the chart. ரைட் கிளிக் பண்றேன், ரன் பண்றேன். பாத்தீங்களா, இங்க ஒரு சார்ட் வந்திருக்கு. பட் இந்த பியூட்டி ஆஃப் திஸ் சார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து அங்க ஒரு மாதிரி சைனசாய்டல் வேவோ அந்த பெல் ஷேப்போ இல்ல. ரேதர் இது ஒரு ஒரு பிளாட்டா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இங்க பாருங்க, இப்படி போகுது, இப்படி இருக்கு, திருப்பி இப்படி வந்துருது. இங்க வந்து நம்ம மீனை மையப்படுத்தி எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது இல்லையா? இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், we call this as a யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். மீனை மையப்படுத்தி இல்லாம வர்றதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல ஒரே சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம், யூனிஃபார்ம் டேட்டாவை போட்டிருக்கோம். மோகன் இந்த இடத்துல டேட்டால இருந்து யூனிஃபார்மா இல்ல நார்மலான்னு கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிக்கல. இந்த கிராஃப் பார்த்தோன்னா அது யூனிஃபார்மா தான் இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டாவை இங்க என்ன பண்ணிருக்கோம், யூனிஃபார்ம் டேட்டாவை கொடுத்துருக்கோம். இதுவே ரியல் டைம் சினாரியோல என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட டேட்டாவை இந்த சார்ட்டுக்குள்ள போட்டு அந்த கிராஃபை வச்சு அதை நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணுங்க, எல்லாத்தையும் டைப் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து போன ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அங்க ரேண்டம் நார்மல் போட்டது போல யூனிஃபார்ம் போடுங்க. அதே மாதிரி இங்க லோ இஸ் ஈக்குவல் டு நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. அங்கேயும் அப்படிதான், அந்த எல்ஓசின்னு கொடுத்துருப்போம், கொடுக்காம ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்குமெண்டோட பொசிஷன் வச்சு தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து லோவஸ்ட் டேட்டா, செகண்ட் ஆர்குமெண்ட் 100ன்னு தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த லோ கோலன் ஹை கோலன்ன்றது உள்ளுக்குள்ள நீங்க எழுதப்பட வேண்டியது கிடையாது. அது ஒரு வாட்டர் மார்க்கர் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் தான் பண்ணுது. சரியா, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இங்க பாருங்க. ரேண்டமா 0ல இருந்து 100 டேட்டா, 100 வரைக்கும் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. எவ்வளோ டேட்டா, சைஸ் 1000 கொடுத்துருக்கோம். இங்கே நீங்க சைஸ் கொடுக்காம இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா சைஸை தான் கன்சிடர் பண்ணும். சரியா, செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றது இந்த ப்ரோக்ராம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் அவசியம் இல்லை. வாண்டட் அந்த வேல்யூஸ்லாம் மாத்தி பார்த்து கூட நீங்க செக் பண்ணலாம். சரியா, கோ அஹெட். ஸோ இது என்னது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன, so far whatever we discussed is uniform distribution and normal distribution இல்லையா? ரைட், ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தனியாக இன்னொரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். நான் வாண்டடா ஜெனரேட் பண்றேன். இட் இஸ் நாட் தட் மை டேட்டா இஸ் ப்ரொடியூசிங் தி ஸ்கியூனஸ், ராதர் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே ரைட், ஒரு ப்ரோக்ராம் நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது, வாட் இஸ் இட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. ஓகே, பேர் கரெக்டா வைப்போம், ஸோ தட் நாளை பின்ன நம்ம பார்க்கும்போது தெரியும். அண்ட் அகைன் தீஸ் ஆர் ஆல் காப்பீட் ஃப்ரம் இன்டர்நெட், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இங்க என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல் என்ன பண்ணும், சடனா இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இது எப்படின்னா போக 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 இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு டேட்டா வச்சிருக்கேன். லெட் மீ ஷேர் யூ த என்டையர் ஸ்கிரீன் ஃபார் த விஷுவலைசேஷன். ரைட், ஸோ இது இருக்கு, நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்குறோம். பட் அதை தாண்டி வி ஆர் ஸ்டார்டட் லேர்னிங் அதர் ஸ்டஃப். ரேண்டம்னா என்ன, யூனிஃபார்ம்னா என்ன, அண்ட் புதுசாக ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம், எக்ஸ்போனென்ஷியல். மூணுத்துலேயும் நம்ம காமனாக பார்த்த ஃபங்க்ஷனாலிட்டி மேட்ப்ளாட்லிப்ல வரக்கூடிய ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இல்லையா? அதே மாதிரி ஸ்கியூ அண்டர் ஸ்கோர் டேட்டான்றது இங்க பாருங்க, கால்குலேட் த ஸ்கியூனஸ், எவ்வளவு தூரம் வந்திருக்குன்றதை செக் பண்றோம். அதுக்கு ஸ்கைபையோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி எங்க ஸ்கைபை யூஸ் பண்ணியிருப்போம், நார்மலான ஸ்டாட்ஸ்க்கு மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பை தவிர ஸ்கைபை பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கியூனஸ்க்காக நம்ம ஸ்கைபையை பயன்படுத்துறோம். லெட் மீ ரன் திஸ் கோட். ஆஸ் யூ கேன் சி, இதை நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இதுவும் சைனோசாய்டல் வேவா தான் இருக்கு. இங்க பாருங்க, இப்படி போதா, இப்படி போயிட்டு இங்க பாருங்க ஸ்கியூனஸ் இப்படி விழுந்துருது. ஸோ இதை ரைட் சைடு ஸ்கியூனஸ்னுவாங்க. ஏன்னா அது கர்வ் வந்து லெஃப்ட் சைடில் இல்லை, பட் ரைட் சைடில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரைட்லி ஸ்கியூடு டேட்டா. இதை வச்சு என்ன பண்ணலான்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் நோ வி கேன் ஏபிள் டு சி வாட் இஸ் ஸ்கியூனஸ், அண்ட் எஸ்பெஷலி திஸ் இஸ் ரைட் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செக் பண்ணி பாருங்க. ரைட், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கியூனஸ்க்குன்னு ஒரு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், விச் ஐ ஹேவ் அட் லைன் நம்பர் 9 அண்ட் த வேல்யூ சேஸ் 2. ஸோ ஜென்ரலாக ஸ்கியூனஸ் வந்து 0 மீட்டர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 0 விட கிரேட்டராக இருந்துச்சுனாக்கா ரைட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கும், 0 விட லெஸ்ஸராக இருந்துச்சுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெருசாக ஸ்கியூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட், இந்த ஸ்கியூனஸோட இன்னொரு அங்கம்னே சொல்லலாம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்டர்சிஸ் அப்படின்வாங்க.
கர்டசிஸ்னா எவ்வளவு பெரிய டெய்ல், அந்த வால் எவ்வளவு பெருசா நீண்டு போயிருக்குன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா கர்டசிஸ். இங்கே பழைய மாதிரி தான், நீங்க எல்ஓசி ஸ்கேல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவை எடுத்திருக்கோம் அண்ட் கர்டசிஸ் வேல்யூ நம்ம செக் பண்றோம் வழக்கம் போல தான். Let me share you the entire screen for the visualization of the graph and run. Yeah. இங்க என்ன கர்டோசிஸ்னா, இங்க ஃபிளாட்டா இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க இப்படி போகுது, இப்படி வருது. இந்த மாதிரி இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, அந்த டெய்ல் பார்ட், இந்த டெய்ல் பார்ட் தான் கர்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெய்ல் பார்ட் தான் வாட் வி கால் இட் அஸ் கர்டோசிஸ். இதை வச்சு என்ன பண்ணலாம், பயன்படுமான டெஃபினட்டா இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் யூஸ்வலா போன கிளாஸ்க்கு என்ன பண்ணிருப்பேனாக்கா, ஒரு விஷுவலைசேஷன், ஒரு சார்ட் எடுத்து சி திஸ் இஸ் கியூனஸ், திஸ் இஸ் கர்டாசிஸ் போட்டு காமிச்சிருப்பேன். பட் உங்களுக்காக தான் ஐ வாஸ் டிஸ்கசிங் இன் டீடைல். ஐ திங்க் சம்வேர் டவுன் த லைன் ஐ ஹவ் ஷோட் தட் இன் சார்ட். லிங்க்டின்லயும் இருக்கு, போய் பாருங்க. நான் இந்த கர்டாசிஸ் கியூனஸ் பத்தி ஒரு தனி ஆர்டிக்கலே போட்டிருக்கேன், நம்புறேன். இதை போடுங்க, I'll explain. ரைட். மோன் இவ்வளோ படிச்ச இல்லையா, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, அதுதான் இப்ப நான் தியரிட்டிக்கலா சொல்ல போறேன். பர்பஸ் ஆஃப் லேர்னிங் டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்பெஷலி மிஷின் லேர்னிங்க்கு எந்த இடத்துல இதெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்றத நம்ம இங்க செக் பண்ணலாம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன், நேவ் பயாஸ், நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு 3 மாடல்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 3 மாடல் இருக்கு. ஜென்ரலா மிஷின் லேர்னிங்ல பார்ப்போம். இந்த 3 மாடலுக்கும் என்ன தேவைனாக்கா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு, இந்த 3 மிஷின் லேர்னிங் மாடலுக்கு. ஓகே, ஸோ நேபியாசியன் அப்படின்னு ஒரு மாடலுக்குள்ள போறோம்னாக்கா அது என்ன பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், நேபியாசியன் அப்படின்ற அந்த அல்காரிதம்குள்ள போகலாம். ஸோ நாளைக்கே வந்து அல்காரிதம் சூஸ் பண்றது நமக்கு பெருசு, அல்காரிதம் நான் மாடலை சொல்றேன். அடுத்து லீனியர் ரிக்ரெஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்ததுதான். சப்போஸ் நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து ஸ்கியூடா இருந்துச்சுன்னா, அது ரைட்டா இருந்தாலும் சரி லெஃப்டா இருந்தாலும் சரி, என்ன நடக்கும், புவர் ப்ரெடிக்ஷன், நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட கிராஃப் வந்து ரொம்ப ஸ்கியூனஸா இருந்துச்சுன்னா ப்ரெடிக்ஷன் தப்பா வரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உடனே வேற ஒரு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம், இல்ல வேற ஒரு மாடலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நியூரல் நெட்வொர்க்ல எப்பவுமே டேட்டா நார்மலா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒர்க் ஆகும். ஸோ திஸ் வாட் ஐ செட், ஆன் த அவுட்டர் லேயர் நீங்க டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம், மாடல் சூஸ் பண்ணும்போது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ரைட், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலா டேட்டா வந்து ரைட் சைட்ல ஸ்கியூ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, சின்ன சின்ன வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்கும். இங்கே போடுற பாருங்க, மோர் ஸ்மாலர் வேல்யூஸ் அண்ட் லெஸ் லார்ஜர். இங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுவே லெஃப்ட் ஸ்கியூடா இருந்துச்சுன்னா லெஸ் ஸ்மாலர் அண்ட் மோர் லார்ஜர் வேல்யூஸ். ஸ்கியூனஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க
இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இடிஏன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். அதாவது ஒரு டேட்டா பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க டேட்டால இருந்து ப்ரோக்ராம் டைரக்டா போட வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஒரு விஷுவலைசேஷனா பாருங்க, ஒரு கிராஃபா பாருங்க. அந்த கிராஃப்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டிங்க வரலாம் இல்லையா? தட் இஸ் ஹவு திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்ப்ஸ் அஸ் இன் கெட்டிங். அதே மாதிரி கர்டசிஸை பொறுத்த வரைக்கும் ஏன் கர்டசிஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப கர்டசிஸ்ல ஹையா இருந்துச்சுன்னா, ஹை கர்டசிஸா இருந்ததுன்னா என்ன நடக்கும், நம்மளோட கோடுல அவுட்லயர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அவுட்லேயர்னா என்ன, குரூப்ல டூப். ஓகே, அப்போ நம்ம டேட்டா வந்து அவுட்லேயர் இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், கர்டசிஸ் ஹையா இருக்கும். அந்த ஃபிளாட்டா போகும், நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் கர்டசிஸ் ஹையா இருக்கும். அவுட்லேயர்னா குரூப்ல டூப், தேவையில்லாத டேட்டா. கர்டசிஸ் லோவா இருந்துச்சுனாக்கா நல்ல டேட்டான்னு அர்த்தம். அப்போ நம்ம டேட்டா பத்தி தெரிஞ்சுக்கனாக்கா நீங்க கர்டசிஸ் கிராஃப் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு டேட்டா கரெக்டா இருக்கா இல்லையான்றது. இதெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸ்டாட்ஸ்ல ஒரு பகுதியா இருந்தாலும், ஐ ரிப்பீட், இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸ்டாட்ஸ்ல ஒரு பகுதியா இருந்தாலும், இதை ஜென்ரலா என்ன பண்ணுவோம், இடிஏன்னு சொல்றோம். ஏன்னா இதுக்கு வரைக்கும் பார்த்த எல்லா டேட்டாவுமே ஒரு பிக்சரைஸ் பண்ணி, ஒரு விஷுவலைஸ் பண்ணி தான் அங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது வந்து என்ன மாதிரி டேட்டாவா இருக்குன்றதை நம்ம we are trying to come into some conclusion. சரியா, புரிஞ்சுதா both of you? அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் அது வந்து எந்த அதேதான், நம்ம I'll come back to that. இல்லைங்க, இப்போ நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவா இல்லைன்னா ஆப்வியஸா அது ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா. நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாக்குன்னு ஒரு சில அல்காரிதம் இருக்கும், ஒரு சில இடத்துல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாக்குன்னு அல்காரிதம் இருக்கும். ஸோ அதுக்காக we are trying to see ப்ரொஜெக்ஷன் தான் காமிச்சிருக்கோம். ஓகே, ஓகே. நைஸ். we'll move on to a few more things. இப்போதைக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லாங்குவேஜ்னு ஒரு டைப் இருக்குங்க. ஜென்ரலா மிஷின் லேர்னிங் மாடல்ல 3 டைப் இருக்கு, சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா வந்துச்சுனாக்கா நமக்கு எங்க பயன்படுத்தப்படும்னாக்கா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல பயன்படுத்தப்படும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய விஷயம் தான் அவுட்லயர். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டாட்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்ஸ்ல ஒரு விஷயத்த சொன்னேன், பர்சன்டைல் குவான்டைல் சொன்னேன். அது எங்க பெருசா பயன்படுத்தப்படும்னா அவுட்லயர் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்க நம்பை போட்டிருக்கேன். நான் வாண்டடா லிஸ்ட்டுக்குள்ள ஒரு சில நம்பர்ஸை கொடுத்து அதை அரேவா மாத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா அவுட்லயர்ன்றது சம்டைம் சிஸ்டமேட்டிக்கா அவுட்லயர் இருக்கும். அதாவது ஒரு அவுட் டேட்டா ரேஞ்சில் ஒரு சில டேட்டாவை வந்து அதுவா வேல்யூஸை கம்பேர் பண்ணி இது ரோவஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கா ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டம் டிடெக்ட் பண்ணோம். ஒரு சில இடத்துல நாம செட் பண்ணலாம். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. இந்த இடத்துல என்ன பண்றோம், 5th பர்சன்டைல் அண்ட் 95th பர்சன்டைல் அப்படின்னு செக் பண்றோம். அதாவது அந்த 5% கீழே இருக்கிறதோ 95க்கு மேல இருக்கிறதோ நம்ம அவுட்லயரா கன்சிடர் பண்ண போறோம். தட்ஸ் வாட் we are doing it here. ஓகே, அப்ப என்ன பண்ணுது, நம்மளோட டேட்டால இருந்து 5%யும் நம்மளோட டேட்டால இருந்து 95th பர்சன்டைலையும் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்குது. எனி வேல்யூஸ் which is lesser than lower bound is called as lower extreme of outlier. Any data which is higher than the upper is called as upper extreme data. அதுவும் அவுட்லயர் தான், குரூப்ல டூப். இது வந்து நேச்சுரலா லோவஸ்ட் ரேஞ்ச் ஹையஸ்ட் ரேஞ்சானா கிடையாது, நான் டிடெக்ட் பண்றது. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட காலேஜ்ல இருந்து மக்களை யாராவது அனுப்பணும், ஸ்டூடெண்ட்ஸ்.
நான் எல்லாரும் அனுப்ப முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 80%க்கு மேல அப்படின்னு நான் செட் பண்றேன். அந்த 85ன்றது எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச் கிடையாது. என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்றது 85% அப்படின்றது. ஸோ தட் லெஸர் பீப்புள் வில் கோ அண்ட் டேக் இனிஷியேட்டிவ் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில இடத்துல நம்ம சொல்லுவோம், கிளைண்ட் சொல்லுவாங்க, இங்க பாருப்பா இந்த டேட்டா கீழே வந்துச்சுன்னா அதை எடுத்துரு, அதே மாதிரி இதுக்கு மேல வந்துச்சுன்னா அதை எடுத்துருன்னு சொன்னாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் மெக்கானிசம். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். லோவர் பவுண்ட் வந்து 10, ஹையர் பவுண்ட் வந்து 100. அப்ப 10 கீழே இருக்குது எதுவுமே இல்லை. ஆனால் 10 10.9 இருக்கு இல்லையா, அப்ப அந்த 9 10 தூக்கிருச்சு. அதே மாதிரி 100க்கு மேல 1110க்கு மேல எது இருந்தாலும் தூக்கி இருக்கு, அதனால அது 120 தூக்கிருச்சு. அது தவிர மீதி எல்லாமே ப்ராப்பர் டேட்டா. ஸோ 10 and 120ன்றது என்னோட அசம்ஷன் பிரகாரம், நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் தோஸ் ஆர் கால்ட் அஸ் அவுட்லயர். இந்த இடத்துல 595ன்றது நானா சும்மா கொடுத்தது. நீங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்ல சம்டைம் கிளைண்ட் சொல்லுவான் இதுக்கு இதை மாத்து இதுக்கு இதை செட் பண்ணுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஐ எம் செட்டிங் இட் அப். இதுவும் அவுட்லேயர் டிடெக்ஷன் தான் யூசிங் பர்சன்டைல் மெக்கானிசம். ஆனா லோவர் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும், அப்பர் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்னு நான் இந்த இடத்துல டிசைட் பண்றேன். அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம், அதுல வந்து நம்ம டிசைட் பண்ண தேவையில்ல, அதுவே ப்ரோக்ராமேட்டிக்கா இதெல்லாம் லோவஸ்ட் வேல்யூ இதெல்லாம் ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதுவா டிசைட் பண்ணோம். அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போட்டுருங்க. ரவுட். இப்போ நம்ம பார்த்தது என்ன, ஐ எம் செட்டிங் த பவுண்டரி வேல்யூ டு டிடெக்ட் அவுட்லயர் பை மை செல்ஃப். இப்போ நம்ம பார்க்க போறது நேச்சுரல் அவுட்லயர் டிடெக்ஷன். அதுக்கு வந்து இன்டர் குவாரட்டல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டால இருக்கக்கூடிய முதல் குவார்டர் டேட்டா பர்சன்டைல நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறோம். குவாரட்டைல் சொல்லுவாங்க அது பேரு. பர்சன்டேஜ் வைஸா 25 ஒரு ஒரு குவார்டரா. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் எடுத்து Q1ல வச்சுக்கிறேன், மூணாவது குவார்டரை எடுத்து Q3ல வச்சுக்கிறேன். அதை ரெண்டுத்தையும் நான் வந்து ரிவர்ஸ் மைனஸ் பண்றேன். குவார்டர் 3ல இருந்து குவார்டர் 1 மைனஸ் பண்ணும்போது அதுல எனக்கு கிடைக்கக்கூடியதான் IQRன்னு சொல்லுவாங்க, இன்டர் குவாரட்டைல் ரேஞ்ச். லோவர் எக்ஸ்ட்ரீமுக்கும் ஹையர் எக்ஸ்ட்ரீமுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி லென்த்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச், அதுதான் இன்டர் குவாரட்டைல் ரேஞ்ச். ஸோ அதுல இருந்து மேத்தமெட்டிக்கலா எப்படி லோவர் பவுண்டை கண்டுபிடிப்புனா, நம்மளோட Q1 இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அதை 1.5 அப்படின்ற ஒரு நம்பர் மூலியமா ஐக்கியூரை மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எல்லாமே லோவர் பவுண்டு, அது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் லோவர் வேல்யூவா. அதே மாதிரி அப்பர் பவுண்டுன்னு வரும்போது அதே Q3 எடுத்து 1.5 இன்ட்டு குவாரட் ஐக்கியூரோட பிளஸ் பண்றோம். அப்போ பிளஸ் என்ன அர்த்தம், 75% டேட்டா, அதாவது முக்கால் வாசி கோட்டல்ல இருந்து இவ்வளோ சில டேட்டாஸ் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. அதே மாதிரி Q1ல இருந்து முதல் குவார்டர்ல இருந்து கீழே நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இவ்வளவு தூரம் வரைக்கும் நீ லெஸர் டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேச்சுரல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலியமா பண்றோம். இந்த இடத்துல நான் பவுண்டரியை செட் பண்ணல, பண்ணிட்டு என்ன பண்றேன், அதே ஃபில்டர் டேட்டா தான் போட்டு பார்க்கும்போது வில் கெட் அவுட்லயர். நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க என்ன டேட்டாஸ் வந்திருக்குன்னு பாருங்க. 100 120 இந்த இடத்துல அவுட்லயரா பாக்குது, லோவர் அவுட்லயர் கிடையாது. இங்க அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க, 39க்கு மேல எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாத, -0.75 இருக்கு எது இருந்தாலும், 75 கீழே எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாத. சப்போஸ் என்னோட இன்புட்ல -5 வந்ததாலும் இந்த அக்செப்ட், -0.25 அது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோ, -0.75 கீழே வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாது. இது வந்து அதே அவுட்லயர் டிடெக்ஷன் தான், பட் திஸ் இஸ் நேச்சுரல் வே ஆஃப் டிடெக்டிங் த அவுட்லயர். இதை வச்சு IQR அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சு நாம இங்க செக் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், np.percentile கொடுக்குறோமா, கொடுத்துட்டு டேட்டா காமா 25 போடுறோம். இதே வந்து பாண்டாஸ்லயும் இருக்கு, குவாரட்டைல் அப்படின்னு பாண்டாஸ்ல, அதுலயும் பண்ணலாம் இதே தான். பட் சின்டாக்டிக்கலா அது கொஞ்சம் மாறும், பட் ஓவராலா அவுட்புட் இதுதான். அதே மாதிரி எதுக்கு மோன் 1.5 கொடுத்துருக்கேன், அது வந்து 2.5 கொடுக்க கூடாதுன்னா, ஜென்ரலா இப்போ ஒரு கடைக்கு போற பார்கெயின் பண்றோம்னா ஒரு ரேஞ்ச் வரைக்கும் பார்கெயின் பண்ணலாம் இல்லையா. ஒரு அதாவது அவன் விற்கிற கிளாத்ல இருந்து ஒரு 20% கம்மி பண்ணலாம். அதே மாதிரிதான் ஒரு அப்பர் ரேஞ்ச் லோவர் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால எடுக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 தான். அப்போ 1.5 என்ன, இந்த குவாரட்டைல்ஸை கண்டுபிடிக்க, இந்த லோவர் எக்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க ஜென்ரலா காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் டிசைடிங் நம்பர் தான் இது. ஓகே,
நோட் பண்ணுங்க. ரைட். ஸோ வித் தட் நோட் ஐ எம் ஸ்டாப்பிங் இட் ஹியர். இன்னைக்கு நம்ம சோஃபார் பார்த்தது எல்லாமே ஒரு அவுட் லேயர் தான் அபவுட் தட் ஸ்டாட்ஸ். இன்னும் நம்ம டீப்பா போவே இல்லை, ஒரு மேலோட்டமா. டீப்பா என்ன இருக்குனாக்கா ஹைப்போதிசிஸ்னா என்ன, டி டெஸ்ட்னா என்ன, பி டெஸ்ட்னா என்ன, வாட் இஸ் நல் ஹைப்போதிசிஸ், வாட் இஸ் நாட் நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்றதுல என்னன்றதும் ஸ்டாட்ஸ்குள்ள தான் வரும். ஸ்டாட்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிஎல்டின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் லிமிட் தியரம். ஓகே. ஸோ ஒரு டேட்டாவை மீனை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணும்போது அது எப்பவுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் வரும்ன்ற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது இல்லாமல் ஸ்டாட்ஸ்ல வரும். அது நம்ம செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல அப்படியே போகலாம். பட் ஜென்ரலா ஒரு ஒரு கிராஃப் காமிச்சோ இல்லை ஒரு பிக்சரை காமிச்சு இதுதான் ஸ்டாட்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நார்மலா ஒரு சாம்பிள் டேட்டாவை எடுத்து we tried showing you this is what the basic stats அப்படின்றது. நீங்க டேட்டா சயின்ஸா இருந்தாலும் சரி, டேட்டா அனலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்டாட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் நெசசரி. அதனால இதை பார்த்தோம். இதனோட அட்வான்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவாங்க. சரியா? Okay, Mohan. Yeah, with that note, I'm signing it off for the day, Makale. We'll meet again on another video with another topic on. Thank you and bye-bye. Thank you. Thank you.